நிறைய ரீல்ஸ்லலாம் இந்த மாதிரிப்பட்ட பேக்கிங் டின் வந்துட்டு பார்த்துருக்கேன். ப்ரௌனி பேக் பண்ணுறது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஷாப்பில் போய் இதோட ரேட் பார்த்தப்போ கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு. இவ்வளோ ரேட்டுக்கு இது வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஸோ வாங்குறது கொஞ்சம் மடியாக இருந்துச்சு. அப்போ ஹஸ்பண்ட் தான் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது இது வாங்கிக்கோ அப்படின்னாங்க. அவங்க கம்பல்ஷனில் தான் இது வாங்கினேன். ஏன்னா அந்த பீஸ் போடுற வேலையை அவங்களுக்கு உள்ளது. அதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம்ல, அதுக்காக இல்லை இது கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. பட் இது வந்துட்டு குவாலிட்டி வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல வெயிட்டும் இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ ரேட்டு. இதில் வந்துட்டு 1/2 kg ப்ரௌனி பேட்டர் நமக்கு ரெடி பண்ணி எடுக்கலாம். டோட்டலாக 16 பீசஸ் கிடைக்கும். இது வந்துட்டு வாங்கி ஒரு 15 டேஸுக்கு மேலே ஆச்சு. இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா என்னென்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதில்ல, கஸ்டமர் கேட்கும்போது நம்ம பண்ணிவிட்டு அந்த டைமில் அது பீஸ் அது கரெக்டாக வரல, நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்தில் நான் எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த பிளேட்ஸு கூட ஒரு குஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா அது எல்லாத்தையும் மொத்தமாக தூக்குறதுக்கு முடியல. ஒன்று எடுக்கும்போது இன்னொன்று போகுது. 2 கையில் வந்துச்சுன்னா 3 வரமாட்டேங்குது. அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் கொஞ்சம் சரிச்சு வச்சு எடுத்தால் தான் அது கரெக்டாக வருது. ஏன்னா நம்ம ப்ரௌனி பேட்டர் அதுக்குள்ளே போட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே தூக்கி எல்லாம் ஒன்றா உள்ளே வைக்கணும். அது எப்படி வரும்னு அதை படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. ஒரு 15 டேஸுக்கு மேலே தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தானே பரவாயில்ல, ஏதாச்சும் டேமேஜ் இருந்தாலும் நமக்கு சொல்லி சமாளிச்சிக்கலாம்ல அப்படிங்கிறதுனால அன்றைக்கி எடுத்து சரி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அன்றைக்கி டோட்டலாக 1.5 kgக்கு ப்ரௌனி இருந்துச்சு. இதெல்லாமே 1/2 kg வச்சு 3 பேருக்கு கொடுக்கணும். இந்த ப்ரௌனியில் வந்து ஃபில்லிங்ஸுக்கு ஒயிட் சாக்லேட் தான் போட்டு கேட்டிருந்தாங்க. இதில் ஒவ்வொரு பீஸ்லையும் ஒரு சாக்லேட் வச்சு அது மாதிரி வரணும். அந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு ஒரு ஸ்லாபாக கொடுக்கணும். அப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப்லேயே இருந்துச்சு, அதுவும் ஸ்லாபாக கொடுக்க வேண்டியதான். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த பீஸ் மட்டும் எப்படி வரும்னு அந்த ஒரு டென்ஷன்லேயே இருந்துச்சு. அந்த டைமில் பேக் பண்ணி எடுக்கிற அந்த டைமில் வந்துட்டு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. நார்மலாக எல்லா ப்ரௌனியும் எத்தனை டைம் வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு வச்சுருப்போமோ அதே டைமுக்கு இதுவுமே ரெடி ஆகி கிடச்சிது. இந்த ஹார்ட் ஷேப் ப்ரௌனி வந்துட்டு ஸ்லாபாக கொடுக்கணும். மேலே சாக்லேட் கினாஷ் எல்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க. இவங்க வந்துட்டு எங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்க அடிக்கடி வாங்குவாங்க. அவங்களுக்கு கிரேவிங்ஸ் எல்லாம் வரும்போது அந்த மாதிரி எல்லாம் வாங்குவாங்க. அன்றைக்கி ஏதோ பர்த்டேக்கு தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். எனக்கும் தெரியாது. நான் இது ஃபஸ்ட் டைம் இது ஃபேஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் வந்து கேக்கில் க்ரீம் எல்லாம் இது பண்ணிவிட்டு லாஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடத்துல க்ரீம் தேவைப்படும். ஆனால் அதுக்கு க்ரீம் இருக்காது. அந்த மாதிரி அவஸ்தைப்பட்டிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் சாக்லேட் கனாஷ் ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துட்டேன். கம்மியாக ஏதாச்சும் எடுத்தேன்னா என்னங்கிறது தெரியல. லாஸ்ட்டாக இந்த இவ்வளோ போர்ஷனுக்கு சாக்லேட் கனாஷ் இல்லை. இனி திரும்பவும் போய் இந்த சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி எடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு மடி வேறு இருந்துச்சு. ஏன்னா திரும்ப பண்ணுறதுக்குள்ள அந்த ஒரு இது வரமாட்டேங்குது. இன்னும் பண்ணணுமா அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. இதில் வேணா அந்த பைப்பிங் பேக்கை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்காமலமோ அப்படின்னு தோணுச்சு. சரி வேறு வழி இல்லை. எப்படியும் பண்ணுறதுக்குள்ள மூடு இல்லை. எனக்கு பண்ணுறதுக்கு தோணவும் இல்லை. சரி வேறு என்ன பண்ணுறது, தெரிஞ்சவங்க தானே. இதில் நான் போட்ட சாக்லேட் கனாஷ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேசாமல் அந்த பைப்பிங் பேக் அந்த டிப்பை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கலாமா இருந்துச்சு. சரி எப்படியாச்சும் ஃபைனல் இது கொண்டு வரணும்ல. ஸோ அதனால் அந்த பேலட் நைஃபை யூஸ் பண்ணி அந்த சாக்லேட் கனாஷை வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதோட ஃபைனல் டிசைன் அந்த இது வந்து ஃபோட்டோஸ் அந்த வீடியோ எதுவுமே காணல. இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியாது. டென்ஷனில் அதை எடுக்கிறதுக்கு விட்டுருப்பேன்னு தான் தோணுது. அதெல்லாம் டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த ஒரு ப்ரௌனி மட்டும்தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல. அது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக ஆட்டி ஆட்டி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. எனக்கு தோணுது நான் ஃபஸ்ட்டாக இது பண்ணுறதுனாலையா இருக்கும். ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த பீஸ் எல்லாமே நல்ல ஈவனாக எல்லாமே ஒன்று போல் இருந்துச்சு. நமக்கு எனக்கு 1, 2 தடவை வந்துட்டு கஸ்டமர் நான் கொரியர் எல்லாம் சென்ட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. இந்த பீஸஸ் வந்துட்டு ஈவனாக இல்லை, கொஞ்சம் சரிஞ்சு போயிருந்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு இது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லா பீஸுமே ஒன்று போல் இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல க்ரிங்கிள் டாப்பில் நல்ல சூப்பராக கிடச்சிது. நான் பண்ணுற இந்த ப்ரௌனியோட ரெசிபி வந்து இதுக்கு முன்னாடி அதோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, அதனால தான் நான் அதை சொல்கிறேன். இதோட ஃபஸ்ட்டு முன்னாடி இந்த வீடியோ வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த ப்ரௌனிஸ் எல்லாமே டோட்டலாக 16 பீசஸ் இருந்துச்சு. நல்ல ஹைட்டும் உண்டு. நல்லா இருந்துச்சு. அந்த பீசஸ் வந்துட்டு நல்ல ஈக்குவலாக ஈவனாக எல்லாமே கிடச்சிருந்து. இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்ல நீட்டாக பேக் ஆகி கிடச்சிருந்து. நார்மலாக நான் அந்த முன்னாடியெல்லாம் பண்ணும்போது சைட்லலாம் பேக்கிங் பேப்பர் போட்டிருப்பேன். இது பாட்டமில் மட்டும்தான் பேக்கிங் பேப்பர் வச்சுருக்கேன். எந்த இடத்துலையுமே ஒட்டி பிடிக்காமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டின் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. வேணும்னு உள்ளவங்க யோசிக்காமல் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஓவராக பேசுகிறதுக்கெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது மாதிரி பேசியிருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஏதாச்சும் ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.